அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது தகாத உறவை பிரிக்கிறதுக்கும் நம்மளுடைய பிள்ளைங்க காதல் வலையில் சிக்கியிருந்தால் அதிலிருந்து மீண்டு வரவும் அந்த காதலை பிரிக்கிறதுக்கும் ஒரு எளிமையான முறை தான் இந்த மாடனை வச்சு செய்கிற இந்த முறை. இந்த முறைக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அசைவ படையல் போடணும், அசைவமான படையல் போடணும். எல்லாமே கோழியெல்லாம் அறுக்கணும்னு இல்லை, நீங்கள் முடியாதவங்க கடையிலேயே ஒரு கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் ரத்தம் இந்த மாதிரி வாங்கி படைச்சிட்டு நீங்கள் செய்யலாம். அப்படி முடியாதவங்க எலுமிச்சம்பழம், முட்டை, தேங்காய், அப்புறம் வாழைக்காய், முக்கியமாக வாழைக்காய் சேர்க்கணும், சரிங்களா? அப்புறம் தும்மட்டிக்காய், இந்த மாதிரியான காய்கள்லாம் சேர்த்து எல்லாத்தையும் படையில் வச்சுட்டு முடிக்கிறப்ப எல்லாத்தையும் வெட்டி முறித்து குருதியை எல்லாத்துக்கும் மேலேயும் ஊற்றி விட்றணும், சரிங்களா? அந்த குருதி எப்படி ரெடி பண்ண மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்து இது பண்ணிங்கன்னா குருதி ரெடி ஆகிடும். அதை எல்லாத்துலேயும் தெளிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரத்தம் வாங்கி எல்லாத்துலேயும் தெளிச்சுட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 உரு கொடுக்கணும், சரிங்களா? ஒரு முட்டை வச்சுக்கணும். முட்டைக்கு மேலே யாரெல்லாம் பிரியணுமோ அவங்களோட பேரை கருப்பு மையினால் எழுதணும். கருப்பு மையின்னு பார்த்திங்கன்னா கருப்பு பேனா மார்க்கர், அந்த மாதிரி அந்த மார்க்கர் வச்சு எழுதலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கறி வீட்டில் இருக்குள்ள அந்த கறியை வச்சு எழுதலாம். இல்லை மயான சாம்பல் வச்சு எழுதலாம். இதில் எது வச்சு எழுதினாலும் சிறப்பு தான், சரிங்களா? அதனால் மயான சாம்பல் தான் எடுத்து எழுதணும்னு இல்லை. நீங்கள் இந்த கறியோ இல்லைன்னா மார்க்கரோ வச்சு எழுதுனீங்களாலே போதும். எழுதிட்டு எல்லாம் படையில் வச்சுட்டு அந்த முட்டையை பார்த்து இந்த மந்திரத்தை படிக்கணும். ஒரு 1008 உரு, சரிங்களா? இதை இரவு வேளையில் தான் பண்ணணும். தனியாக ஒரு ரூம் இருந்துன்னா தனி ரூமில் வச்சு பண்ணணும். இல்லை பூஜை ரூமில் ஸ்க்ரீன் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணணும், சரிங்களா? இதை பண்ணி கடைசியாக என்ன பண்ணணும்னா இதெல்லாம் 1008 உரு முடிச்சுட்டு கடைசியாக சூடம் பற்றியெல்லாம் காமிச்சிட்டு கடைசியாக அந்த முட்டையை மட்டும் ஒரு கருப்பு துணியில் பொதிஞ்சு கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிடணும். மயானத்தில் புதைச்சிட்டிங்கன்னா 8 நாளைக்குள்ளே இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கவங்க, கணவன் மனைவி இல்லை துரோகம் பண்ணிக்கிட்டு தகாத உறவில் இருக்கவங்க, அதே மாதிரி காதல் வலையில் அகப்பட்டிருக்கவங்க, இவங்கெல்லாம் பெற்றோர் சொல்படி கேட்காமல் இருக்கிறவங்களெல்லாம் இதை வச்சு பிரிக்கலாம். சரி, அதுக்குண்டான மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் மாடா, ஓங்கார மாடா, உதிர மாடா, தேவி மாடா, திரிசூல மாடா, பிடிபிடி தாக்கு தாக்கு நோக்கு நோக்கு, நான் நினைத்த பெயரை பிரித்து வைக்க வா வா சிவா. இதான் அந்த மந்திரம். மறுபடியும் சொல்கிறேன். ஓம் மாடா, ஓங்கார மாடா, உதிர மாடா, தேவி மாடா, திரிசூல மாடா, பிடிபிடி தாக்கு தாக்கு நோக்கு நோக்கு, நான் நினைத்த பெயரை பிரித்து வைக்க வா வா சிவா. இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை கொஞ்சம் உக்கிரமாக சொல்லணும், சரிங்களா? அதுதான் இதில் சிறப்பு. ஒரு கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம முதல்ல சங்கல்பம் வைக்கிறப்பவே கண்டிப்பாக இதை பிரித்து வைக்கணும், பிரித்து வச்சா தான் நான் வாழ முடியுங்கிற மாதிரி அவர்கிட்ட மாடசாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா எளிமையாக இந்த வேலை நடக்கும், சரிங்களா? மாடசாமி தான் இதுக்கு பிரிவினை வேலைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவார். அதனால் நீங்கள் இவரே பயன்படுத்தலாம், சரியா? தொமாதேவி பிரிவு முறையை விட இது சிறந்ததாக வேலை செய்யும் இந்த இதுக்கு, சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.